சொல்லித்தரும் ஆசிரியர்க்கும் அள்ளித்தரும் பூமி தாய்க்கும் வாழ வைக்கும் தமிழுக்கும் வந்திருக்கும். வணக்கம். நாங்கள் திருவள்ளம் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியிலிருந்து வந்துள்ளோம். அன்றாட வாழ்வில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என நிழற்பாவை பொம்மலாட்ட கூட்டாக சொல்ல போறோம். என்னமா உடம்பு சரியில்லை? என்னமா செல்வி, என்ன பண்ணுது? அம்மா, வயிறு வலிக்குது, உடம்பு கொதிக்குது, தாங்க முடியல. சரி சரி, வா டாக்டரிடம் போலாம். வாங்கம்மா, என்னாச்சு? வயிறு வலிக்குது டாக்டர், காய்ச்சல் வேற அடிக்குது. என்ன சாப்பிட்டீங்க? மேகி நூடுல்ஸ் தான் சாப்பிட்டேன். நேற்று அப்பா குர்குரே சிப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாரே, நான் அதையும் சாப்பிட்டுட்டேன் டாக்டர். இப்படிப்பட்ட ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுனால வயிறு வலிக்காம வேற என்ன பண்ணும்? களியும் கூழும் கேப்பங்கஞ்சியும் அந்த காலம் அது அந்த பாட்டி உணவே மருந்தா சாப்பிட்டாங்க. நம்ம அப்பா அம்மா உணவோடு மருந்தையும் சாப்பிட்டாங்க. ஆனா நாம மருந்தே உணவா சாப்பிடுறோம். டாக்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? வேதி உரங்களை போட்டு பயிர் வளர்த்தனால மண்ணும் கெட்டு பலமும் கெட்டு மனசும் பாருங்க. சரிங்க டாக்டர். அம்மா, மண்ணு எப்படிமா கெட்டு போச்சு? போச்சு செல்வி. பயிர் விளைஞ்சு நிறைய விளைச்சல் காணும்னு செயற்கை உரம் போடுறாங்க. அத ஒரு கீரை 3 வாரத்துல ஹாபஜான்னு வளர்ந்து நிக்குது. அத சாப்பிட்டா செயற்கை உரம் மண்ணுல ஊறி ஊறி அதன் வளமும் கெட்டு போச்சு செல்வி. இயற்கை உரம்னா எதுமா? சொல்றேன்டா. எருவு, தழை உரம், வேப்ப எண்ணெய், இதுதான் இயற்கை உரம் செல்வி. அந்த காலத்துல பயிர்களுக்கு எல்லாம் இதுதான் போட்டு வளர்த்தாங்க செல்வி. அப்படியாமா? சரிமா. பேரு கண்மணி. கண்மணி, கண்மணி. ஏய் செல்வி, வா வா. எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? ஆமாண்டி. இந்த தண்ணி குடி. ஐய, தண்ணி இது இப்படி இருக்கு. அதை ஏண்டி கேக்குற? பக்கத்துல தொழிற்சாலை கழிவுநீர் நிலத்துக்குள்ள போறதுனால போர்வெல் தண்ணி கூட இப்படிதான் வருது. நாங்க எப்பவும் நோக்காடுமா இருக்கோண்டி. அப்படியாடி? சத்தான உணவை சாப்பிடணும். அதாவது சிறுதானியத்துல சமைச்ச உணவை வாரத்துல 2-3 நாளாவது சாப்பிடணும். தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும்டி. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? சக்கரை நோயும் சாய்ந்து விடும் தோழியே. ஏதோ தண்ணி கொட்டுற சத்தம் கேக்குதே, என்னடி அது?
அட அந்த அந்த பக்கத்து வீட்டு அம்மா தாண்டி, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏய் இருடி, நான் ஒரு தடவை சொல்லி பார்க்கிறேன். அம்மா அம்மா, தண்ணி கீழே போகுதுமா. ஆமா, வந்துட்டா வக்கத்தவ. தண்ணிக்கு நான் வரி கட்டுறேன், எவ்வளவு தண்ணி பயணம் பண்றதுன்னு எனக்கு தெரியும். போடி போ, பொழுதோட வீட்டுக்கு போ. அம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தினா உங்க பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் தட்டுப்பாடு வராதுல்லம்மா. அது எப்படி? நான் ஒருத்தி தண்ணியை அப்படியே பார்த்து பார்த்து வச்சா உலகம் உருப்பட்டுருமா? நீர் தட்டுப்பாடே வராதா? ஆமாமா, சொல்றேன் கேளுங்க. மழை நீர் தொட்டி அமைச்சு சேமிச்சு வைக்கணும். அதுவும் இல்லாம நீங்க நிறைய செடிகள் வச்சிருக்கீங்க. இந்த செடிகளுக்கெல்லாம் சொட்டு நீர் பாசனம் மூலம் தண்ணீர் விடுங்கம்மா. மாடி தொட்டி செடி எல்லாம் வளங்க, செயற்கை உரம் இல்லாம இருக்கும். ஆஹா, நல்லதான் சொல்றடி கண்ணு. சரிம்மா, நான் செய்யறேன். 3 மாதம் கழித்து செல்வி மறுபடியும் தோழி. கண்மணி, பக்கத்து வீட்டு அம்மா எப்படி இருக்காங்க? நீ சொன்னதை கேட்டு மாடி தோட்டம் போட்டு நீரையும் மிச்சமாக்கி மகிழ்ச்சியா இருக்காங்கடி. வாயே, நீயே வந்து பாரேன். சரியில்லாம போயிடுது. அம்மாவும் செல்வியும் டாக்டரிடம் போறாங்க. என்னம்மா மறுபடியும் வந்திருக்கீங்க? போன வாரம் தான் வந்துட்டு போனீங்க, என்னாச்சு? மூச்சு விடவே சிரமமா இருக்கு டாக்டர். கை காலெல்லாம் ஒரே நமைச்சல் வேற, தாங்க முடியல. நீங்க இருக்கிற இடத்துல நிறைய தொழிற்சாலைகள் இருக்காமா? ஆமா டாக்டர். தொழிற்சாலைக்கு வர்ற இருக்கிற ஓசோன் லேயர்லயும் ஓட்ட வந்துச்சுமா. இதனால சூரியனோட புற ஊதா கதிர்கள் நம்ம உடம்புல நேரடியாக படுறதுனால தோல் சம்பந்தமான நோய்கள் நிறைய வருது. பார்த்து பத்திரமா இருங்க செல்வி. சரிங்க டாக்டர். அம்மா